ரைஸ் மில்லுக்காரர் பொண்ணு திருவிழாவுக்கு போனப்ப அங்கே திடுதப்புன்னு வயசுக்கு வந்துடுச்சு. அதுவும் உள்ள இருக்கு. நீ உள்ளவா? மாமா மாமா, நேத்து வயசுக்கு வந்த பொண்ண நான் பாக்கணும். மாப்பிள, என்னே உன்னுடைய உயர்ந்த லட்சியம். வீட்டுக்கு ஒரு மரம் வளன்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்களே, அது தப்புடா. தெருவுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையனை வளர்த்தா சீக்கிரமா இந்தியா டெவலப் ஆயிரும். போங்க மாமா. மாமா மாமா, நாமளா திறந்து பார்த்தா நம்ம மேல பேட் இமேஜ் வந்துரும். அதுவா திறந்து பார்க்கணும். அது எப்படி நடக்கும் மாமா? பொண்ணுங்க என்னதான் விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தாலும் வயசுக்கு வந்தோன்னா நம்ம புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நான் அந்த ரூட்ல போய் தாக்குறேன். ஓ, அப்போ நீ பாட்டு பாட போற? யா. கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா. என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா. சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு. நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். மாசத்துக்கு 2 தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன். ராத்திரியில் நைட்டியே போல் நானே தான் இருப்பேன். காஞ்சி பட்டு சேர கட்டி நான் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணை நின்னு கேளம்மா. சொல்லுவேன், இடுப்பில் கையை போடுவேன். முன்னால் பார்த்து ஓட்டுங்க, பின்னால் நல்ல கெல்லுவேன். தூங்கி போனால் சம்மதம், தோசை நானே ஊத்துவேன். ஊருக்கேதும் போயிட்டா உள்ளுக்குள்ளே ஏங்குவேன். அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒரு வரம் கேட்பேன். அவள் பெயர் தன இனிஷியலாய் இடும்படி நான் செய்திடுவேன். அவள் தாவணி பருவத்தில் லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ. எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோ. வெங்காயத்தை வெட்டும் போதும் கண்களங்க கூடாதம்மா. வெங்காயமே வேண்டாம் கண்ணே, நான் அது வெறுத்திடுவேன். காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா. எந்தன் மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும். சுடிதார் போட்டும் பார்க்கணும், தோழி போல பழகணும். அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசிச்சு பார்க்கையில் அதை மெல்ல கிருகணும். ஆனா என்ன ரசிக்கணும். அவள் தலை தனி பூத்தைக்கு அதை புகைப்படம் எடுத்து வைத்தேன். அவள் பிடிக்கல என்று சொன்னால் பியர் அடிப்பதை நிறுத்திடுவேன். ஒரு நாளைக்கு 3 முறை விட்டு அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன். என் சில்மிஷ கணங்களை சிதறிடும் சாக்லேட் ஹுக்கினை தேய்த்திடுவேன். கோபப்பட்டு திட்டி விட்டு கொல்ல பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன்.
காஞ்சி பட்ட சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா. என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா. சேலைகள் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு, நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். கொஞ்ச நேரம் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. மாமா லவ் யூ யூ. நான் இந்த பொக்கவாயை லவ் பண்ணாலும் பண்ணுவேன், இந்த தாண்டப்பாவை லவ் பண்ண மாட்டேன். ஏ கைவி, இதத்தான் பொத்தி பொத்தி கொண்டு வந்தியா? காத்து கருப்பு புடிச்சிரும்னுதான். ஆ? இந்த கருப்பு உள்ள போய் யாரையும் பிடிக்காம இருந்தா பத்தாதாக்கும். மாப்பிள கருப்பு அடிச்சிருச்சுடா. இங்க பாரு மாப்பிள, அங்க போனமா வந்தமான்னு இருக்கணும், தங்குற வேலையில இருக்க கூடாது. மாமா என்ன? எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, நீ இங்கே இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா? எனக்கும் தண்ணி தாங்க எடுக்குது, நானும் வர்றேன். மாமா உனக்கு போற வழியில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் மாமா.